இன்னைக்கு ஹெல்த்தியான ராகி புட்டு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு ராகி மாவை வாணலை ஹீட் பண்ணி ஒரு கை பொறுக்கிற சூடு வறுத்து எடுத்துக்குங்க. இதை ஒரு பேஷனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து, இது நார்மல் தண்ணி தாங்க. இந்த மாவு தலையில் கொஞ்சம் தெளித்து விட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குங்க. பிடிச்சா மாவு பிடி போடணும். ஈர துணியில் இதை மாதிரி ஒரு வேடு கட்டிக்கிங்க. வேடு கட்டி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்குங்க. அகலமான பாத்திரத்தில் நல்லா உதுத்து விட்டு அதில் ஒரு கப்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி சேர்த்து கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்குங்க. முறுக்கச்சு குழலை எடுத்து அதில் கொஞ்சம் நெய்யை தடவி அடியில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து மாவு சேர்த்து அப்படியே 1 by 1 சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை நல்லா அழுத்தி கொடுத்துக்குங்க. இதை இப்போ அடிப்பாட்டத்தை கலட்டிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குழா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு புட்டு குழல்லாம் தேவை இல்லைங்க, முறுக்கச்சே போதுங்க. இதில் கொஞ்சம் முந்திரி பொரித்து சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ராகி புட்டு. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.